வெறும் 100 ரூபா வச்சுட்டு நைட்டு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் ரோடு அலைஞ்சிட்டு இருந்தேங்க. அப்போ தான் எங்கள் கண்ணில் மாட்டுச்சு இந்த குட்டி கடை. இந்த குட்டி கடையில் என்னடா ஸ்பெஷல்னு கேட்டோம். அந்த அண்ணன் முட்டை தோசை நல்லா இருக்குது தம்பி, சாப்பிட்டு பாருங்க. நாங்கள் சரி ஓகேண்ணே 2 முட்டை தோசை போடுங்கன்னு சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ளே அதான் பட்டுன்னு போட்டு நம்ம கையில் கொடுத்துட்டாரு. என்னண்ணா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்கன்னு கேட்டேன். நமக்கு அனுபவம் அதிகம் தம்பி, பட்டுன்னு போட்டு கொடுத்துருவான் அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா உங்கள் அனுபவம் வேறு லெவலில் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு உக்காந்தா, அங்கே போயிட்டு உக்காந்தப்போ தாங்க உங்களுக்கு ஆச்சரியமே. ஏன்னா அந்த சட்னி சாம்பார் சேர்வம் 3 விதமாக வச்சுட்டு இருந்தாங்க. 3மே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. அந்த முட்டை தோசையோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 ருபீஸ் தாங்க. என்னடா இது 20 ருபீஸ் இவ்வளோ நல்லா கொடுக்குறாங்களேன்னு பார்த்தா, என்னண்ணா இப்படி கொடுக்குறீங்க கேட்டேன். நம்மக்கிட்ட வரவங்க எல்லாம் ஏழை பாருங்க தம்பி, அவங்க வந்து அதிகமாகலாம் காசு கொடுத்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்வோம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சொன்னாங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கா பாருங்க. நாங்கள் உண்மையாக சொல்கிறேங்க, மனசாட்சி தொட்டு சொல்கிறேன், அந்த 20 ரூபாய்க்கு வர்த்தான சாப்பாடுங்க. நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்ருப்பீங்க, அங்கெல்லாம் இந்தளவு டேஸ்ட் நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருக்கவே முடியாது. இந்த அண்ணன் கடையில் கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே அந்த அண்ணங்களுக்கு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். என்னண்ணா நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டில் யாரும் இல்லையா அப்படி கேட்டேன். இல்லைண்ணா எங்கள் வீட்டில் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே, நான் அம்மாவுக்கு சீக்கிரம் உடம்பு சரியாயிடுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஓகே பாய்.